Assalamu alaikum and hi friends. Welcome to AY Diaries. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான நாளில் ரம்மியமான காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் 24 மணித்தியாரம் தான். ஆனால் அந்த 24 மணித்தியாரத்துக்குள்ளே அவள் ஒரு எம்ப்ளாயியாகவும் ஒரு வீட்டின் குடும்ப தலைவியாகவும் அவளுடைய கனவுகளை நோக்கி பயணிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும். இது ஈஸி இல்லை, ஆனால் இம்பாசிபிளும் இல்லை. பிஎட்டில் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக நான் அன்னைக்கு வளமையாக எழும்புகிற டைமை விட கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பி ப்ரேயர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னுடைய அசைன்மெண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மகன் தூங்குகிற நேரத்தில் தான் இந்த வேலையை எனக்கு செய்யலாம். பிகாஸ் அவர் எழும்பி இருந்தார் என்றால் எனக்கு இந்த வேலையை செய்ய விடாமல் கூலப்படி பண்ணிட்டு இருப்பார். என்னோட பிஎட் டிகிரிக்காக அப்ளை பண்ண நிறைய பேர் கண்டினியூ பண்ணாமல் இடையிலேயே விட்டுட்டாங்க. பட் நான் எவ்வளவோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியும் என்னுடைய இந்த பயணத்தை இடைநிறுத்தலை. மார்னிங் எல்லாம் அடிக்கிறது ஒரு சவுண்ட் இல்லை, அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆரம்பம். ஸ்கூல் ஒர்க்ஸ், வீட்டு வேலைகள், என்னுடைய எஜுகேஷன் எக்ஸெட்ரா. சில நாள் எனர்ஜி இருக்கும், ஒரு சில நாள் செம்ம டயர்டாகவே இருக்கும், சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. ஆனால் அந்த டயர்ட்னஸுக்குள்ளே தான் என் ட்ரீம்ஸ் அமைதியாக க்ரோ ஆகுது. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலையிலே ஸ்கூல் போக ரெடி ஆகினேன். காலையிலே சரியான மழை. இங்கே இப்படித்தான் வளமையாகவே காலையில் அடிக்கடி மழை பெய்யும். இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஸ்கூல் போகிறத யோசித்தாலே சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்ன செய்யன்னு சொல்லி போட்டு என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன். எங்களோட வாழ்க்கை பயணத்தில் இப்படித்தான் பல்வேறு சவால்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வெற்றி கொள்ளணும். அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி. எங்களது பாடசாலையானது ஒரு மலை நாட்டில், அதாவது தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் அமைய பெற்றிருக்கிற ஒரு அழகான ரம்மியமான சூழலை கொண்ட ஒரு பாடசாலையாக தான் காணப்படுது. இப்போ அந்த சூழல் மழை பெய்யும் போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பிஸி, வீட்டு வேலை, ஃபேமிலி எல்லாத்தையும் ஒன்றா சமாளிச்சுக்கிட்டு என்னோடய கல்வி பயணத்தையும் விடாமல் கண்டினியூ பண்ணுறேன். எல்லா நாளும் பர்ஃபெக்ட் ரூட்டீன் ஃபாலோ பண்ண முடியாது. சில நாள் 1 hour படிப்பேன், சில நாள் 10 minutes தான் படிப்பேன். ஆனால் அந்த 10 minutes கூட என் கனவுகளுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன். கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட் இல்லை என்றாலும் கமிட்மெண்ட் இருக்கணும். மாணவர்களுடைய தவணை பரீட்சை, அதாவது 2ஆம் தவணைக்கான பரீட்சை நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த டைமில் நான் என்ன செஞ்சேன், ஏற்கனவே நடந்து முடிந்த 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள்கள், ஏனைய வகுப்புகளுக்கு நடந்து முடிந்த பரீட்சை வினாத்தாள்களை திருத்திக்கிட்டே மாணவர்களுக்கு மற்ற எக்ஸாம் வச்சுக்கிட்டு அவங்கள அவதானிச்சுக்கிட்டு இருந்தேன். பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்த ஒரு மெட்டீரியல், அதாவது ஹபாயா மெட்டீரியல் வந்திருந்தது. அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்தேன். டேமேஜ் எதுவும் இல்லாமல் சேஃபாக வந்திருக்குதா, நான் கேட்ட கலரில் அனுப்பிக்கிறாங்களா அப்படின்னுலாம் செக் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலை சென்ட் பண்ணின அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிற அந்த சிஸ்டருக்கு தேங்க்ஸ் பண்ணி மெசேஜ் டைம்ஸ் அனுப்பினேன். ஒர்க்கிங் உமனாக வீட்டு வேலை பண்ணுறேன் என்றால் அது அவளுடைய டியூட்டி மட்டும் இல்லை, அது அவளுடைய கேவும் தான். அப்படி இருக்கும்போது மகன்ட வெயிட் செக் பண்ணுறதுக்கு எம்ஓஹெச்க்கு போக வேண்டியிருந்தது. எனவே அவரையும் கூட்டிகிட்டு போய் அந்த வேலையையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். வரும்போது சரியான மாதிரி மழையாக இருந்த இப்போ மழைக்கு இதமாக ஒரு பிளேன் டீயையும் ஊற்றி வடையையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மழையையும் ரசிச்சுக்கிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளைமேட் கொஞ்சம் ஓகேயாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறது ஈஸி இல்லை. மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே செம்ம டயர்டாகும். ஆனால் ஒரு பேஜ் படித்தாலும் ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணினாலும் அது ஒரு விக்ட்ரி தான். ட்ரீம்ஸ் போஸ்ட்போன் ஆகலாம், ஆனால் ஒருபோதும் கேன்சல் ஆகக்கூடாது. கில்ட் வரும், நான் ஃபேமிலிக்கு இனஃப் டைம் கொடுக்கலையா, ஸ்டடீஸ் நெக்லெக்ட் ஆகுதா. இந்த தாட்ஸ் எல்லாம் நார்மல். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். ஒருபோதும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தரோட சாப்டர் 10
உங்களோட சாப்டர் 2ஓட கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்லோ ப்ரோக்ரஸ் கூட ப்ரோக்ரஸ் தான். ஸ்டாப் ஆகாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒர்க்கிங் உமனுக்கும் நீங்கள் ஸ்ட்ராங், நீங்கள் கேப்பபிள், நீங்கள் இனஃப். டெய்லி சேவை பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். உங்கள் ஜேர்னி பியூட்டிஃபுல். கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மாணவர்களுக்கான ஒரு விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி நடைபெற இருந்தது. எனவே அதற்காகத்தான் மாணவர்களை நான் இது வெளிவகுப்பறைக்கு அழைத்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிற நேரம். மாணவர்களோட கழிக்கிற இந்த ஒவ்வொரு நேரங்களும் மிகவும் மகிழ்ச்சிகரமான நேரங்கள் தான் எனக்கு. என்னென்னு சொன்னால் நான் விரும்பியே செலக்ட் பண்ணின ஒரு ஜாப் தான் இந்த டீச்சிங். இதில் நாங்கள் மாணவர்களோட சந்தோஷமாக கலந்து எங்களோட வேலைகளை மேற்கொள்ளும் போது எங்களோட பர்சனல் கவலைகள், பர்சனல் பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமாக தான் அவங்களோட மூவ் ஆன் ஆகும். நான் வீட்டில் ஸ்மால் ஸ்டேஷனரி ஷாப் கொண்டு வச்சுக்கிறேன். எனவே அதுக்காக வேண்டி தேவையான திங்ஸை வாங்குறதுக்காக நான் வழமையாக திங்ஸ் வாங்கக்கூடிய ஹோல்சேல் கடைக்கு போய் அந்த தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வச்சேன். ஏன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே ஊருக்கு போக வேண்டியிருந்தேன். அதனால் கடையிலையுமே திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. அப்போ ஆகவே எங்களோட கடைக்கு தேவையான இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாத்தையும் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். சொந்த ஊருக்கு போகிறதுல இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியோடையே எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். போகும் வழியில் மண் சட்டி கடை ஒன்று இருந்துச்சு. அப்போ அதில் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மண் சட்டியும் நான் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போனேன். இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை எங்களை சேனலில் பார்க்கணும்னு சொன்னால் இன்னும் நீங்கள் AY டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.